வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பெப்பர் சிக்கன் செமி கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமான இந்த சுலபமான சிக்கன் கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து வைக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். கண்டிப்பாக கல்லுப்பு தான் சேர்க்கணும், அப்போ தான் சிக்கன் மிருதுவாக வேகும். பானில் 4 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. அளவான தீயில கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வறுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதில் 2 டீஸ்பூன் அரிசி, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சீரகம். மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, 2 கொத்து கறிவேப்பிலை. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அதிகப்படியான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். அளவான தீயில் இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். நம்ம உப்பு சேர்த்து கலந்துருக்கிறதால சிக்கன் எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை போட்டுக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவை போட்டு கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கினா மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த பெப்பர் சிக்கன் செமி கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.